ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தினாலே இந்த நாள் ஆராதனை கடந்து வருகிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சங்கீதம் 104வது சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீ மிகவும் பெரியவராயிருக்கிறேன், மகிமையும் மகத்துவத்தை மன்னிந்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்தரி என்றால் நன்றி என்ற அர்த்தம். நாம் யாவரும் நம் ஆத்மாவில் என்று நன்றி சொல்லி ஒரு மனமாய் இந்த முதல் பாடலை நடத்துவோம்.
சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுபவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கம் காட்டுகை என்று ராஜா நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அது கூட தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனால் அவருடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்மளை என்றைக்கும் தாழ்ச்சியார் விடமாட்டார் என்ற நிச்சயத்தோடு இந்த 2வது பாடலை நாம் எல்லோரும் கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவரை தேடுவது கூட இல்லையே,
வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆம் தேவ ஜனமே, இயேசுவே நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். உணவு ஊட்டி மகிழ்கிறார், மடியில் வைத்து சுமக்கிறார், காயம் நீங்க கட்டு போடுகிறார். அவர் வருகையில் நமக்கு வாடாத கிரீடத்தை தருவார் என்ற நிச்சயத்தோடு இந்த பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவோம். Amen.
காயம் நீங்க கட்டு போடுகிறது தோளில் சுமந்து அகமகிறது. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு ஏசாவிற்கு பயந்து வரும்போது, நித்திரை செய்யும் போது கர்த்தர் சொப்பனத்தில் பேசினார். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு தரிசனம் காண்கிறான். அதை கண்டு விழித்து அவன் சொல்லுகிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வாக்கை தேவன் கொடுத்தார். இந்த ஆசீர்வாத பெனியல் தீர்க்க தரிசன சபையில் உங்களுக்கு அநேக வாக்குகள் கொடுத்திருக்கலாம். இந்த வாக்கை செய்து முடிக்கிற வரை உங்களை இயேசு கைவிட மாட்டார், அவர்களை நிறைவேற்ற தொடங்கிவிட்டார் என்ற நிச்சயத்தோடு இந்த பாடலை விசுவாசமாய் கரங்களை தட்டி பாடும்.
ஊற்றி தலை சாய்க்கும் கண்ணீரையா, ஓடை கண்ணீரையா. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே. பூமியில் துடைப்போம் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே.